நீங்க ஆடுறீங்க நாங்க எங்க ஆடுறோம் மேல போகுது. இப்படி நாட்டு மக்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது சங்குடமாக மாறுசாமிகளானே குதிரை விட்டு அங்க கீழே இறங்கி வரதங்க வரானே தம்பியும் அவங்க ரெண்டு தவத்தருவோம் அந்த மணப்பந்தற்கு வருகின்ற பொழுது அந்த வாளையத்து மக்களே யாவர்களும் வாய் மேல வேற வச்சு அப்படியே பார்த்தவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்க அண்ணா சாமி அழகு அப்படி அழகு அவன் ஒரு லாபம் ஊன்யமாகக்கூடிய காரண சாமி விக்கிரகம் போல கோயில் இருக்கிற செம்பு சிலை எப்படியோ அது மாதிரி இருக்கிறாங்க என்ற வாளையத்தை மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்க அண்ணா சாமிகள் மணவரைக்கு வந்த உடனே ஆனால் ஐயா புரோகிதரே ஒரு சீக்கிரமாக பூசையை முடியுங்கள் என்று சொன்ன மணவரைகளே ஐயமார்கள் பூசையானது முடித்தார்கள். அப்படி பூசைகள் முடிச்சுடனே எங்க கருணாசாமிகள் மணப்பந்தல் வந்திருக்கிறதானே உடப்பிறந்த கத்தி பிறந்த கத்தி அம்மே உடப்பிறந்தோ கத்தி உக்கிரமணி வாழையடத்தை வாழையடத்தை உடப்பிறந்த கத்தி பிறந்த கத்தி உடப்பிறந்த கத்தி பிறந்த கத்தி மணி வாழையடத்த வாழையடத்த பிறந்தோ கத்தி பிறந்த கத்தி அம்மே பிறந்தோ கத்தி பிறந்த கத்தி செல்வமணி வாழையடத்தார் குமரசக்கே பிறந்த கத்திய பிறந்த கத்திய பிறந்தோ கத்திய பிறந்த கத்தி மணி வாழையடத்தார் கத்தி முனையாரே முனையாரே கத்தி முனையாரே முனையாரே கத்தியத்தார் மங்கிலியோ மங்கிலியோ கத்தி முனையாரே முனையாரே கத்தி முனையாரே முனையாரே கத்தியிட்ட மங்கலியோ மங்கலியோ வாழ முனையாரே முனையாரே நன்னை வாழ முனையாரே முனையாரே மங்கோலிக்கு சுழியத்தார் மங்கிலியோ வாழ முனையாரே முனையாரே வாழ முனையாரே முனையாரே தன்னுடைய கூட பிறந்த உரைவாளானே தாலியை தொட்டு கொடுத்தார் நாராயணசாமிகள். அப்ப அருக்கான தங்கச்சி அருகாமையில இருந்து அந்த தாலியானதை வாங்கி மணப்பெண்ணு களத்துல வெங்கரியமானது சூடினார்கள். இவரை கல்யாணம் முடிந்தவுடனே அம்மா ஆகே நாங்க வந்த வேலையானது முடிந்து விட்டது. சுத்திட்டு வருவாங்களா மணவரையா கல்யாணம் தான் சொன்னதற்காக முடிந்து விட்டதம்மா நாங்க ஏதோ புறப்படுகிறோம் என்று சொல்லி எங்க அண்ணன் சூழ காத்து போலதானே அந்த குதிரை மீதவனை பொன்னி வளர்நாடு தேடி புறப்பட்டேன். அண்ணமார் சாமிகள் வந்தது மாயம் போனது மாயம். இந்த கல்யாண காரியமானது பாளையத்து மக்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்தார்கள். நாடகத்து மக்கள் எல்லாம் கண்டு மகிழ்ந்தார்கள். இந்த நேரத்தில் முத்தாயி பவராய் 22 பேர்களுக்கும் அந்த மணியங்குறிச்சி மாலையிலே அடுத்தபடியாக இந்த பூஜைகள் முடிந்தவுடனே மத்தியானம் மட்டும் சமந்தி விருந்துகள் முடித்து சாயங்காலம் நேரம் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய திருமணம் தாவரத்து வளர்ச்சியும் மணியங்குறிச்சி மாலையில இருந்து அனைத்து நிகழ்ச்சிகள் முடித்துவிட்டு அடுத்தபடியாக மாப்பிளே ஒன்னு அழைச்சுடுங்க கூட்டிட்டு போறோம். நேரம் போயிரு நேரம் போயிருக்கலாம். ஆமா உலகம் இறங்குறதுக்குள்ள எங்க ஊர் போய் சேரணும் மாப்பிள. நீங்க
இந்த பொம்பளை சமாசரமே அப்படித்தானுங்க. அப்பளையாவே சொல்லிட்டு நானு நேரமே பிள்ளைய தாட்டி விடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அல்ல என்னமோ உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு வந்து முத்தாயி அமளி பவளாயி என்ற சொல்லை சிவக்குழந்தாக்கம் என்று மலைக்குழந்தாக்கம் என்று அழைக்கின்ற பொழுது அப்ப முத்தாயி பவளாயி இருவர் என்ற பேரும் ஐயரமாகட்ட முன்னால வராங்க. ஏன் கோமட்டாங்க மச்சான பாத்தியா? காட்டுல தேவையில்லையே போனா காட்டுவாங்க. நம்மள தாலி கட்டினது உதவியில அப்படி நினைச்சேன். நானே இது கனவுல சொப்பன கண்டண்டி. சொப்பனம் சொப்பனம் சொப்பன சொப்பனம் கண்டேன். மச்சான் முன்ன உட்கார்ந்து இருக்கோம். பெருவாள ஏறி எப்படி ஓட்டி தப்பாண்டுக்கிட்டு கட்டி குடிச்சுக்கிட்டு போற மாதிரி கனவு கனவு அந்த மாதிரி இல்லையா? கனவு கண்டுக்க வேண்டியது ரெண்டு பேர். நானே சரி கல்யாணம் முடிஞ்சது நம்ம உன்னை குதிரையில ஓடிக்கிட்டு போவாங்கன்னு பெரியமா இருந்தது. அப்புறம் பாரு அங்க கூட்டிட்டு போய் அந்த அக்கா என்ன பாலக்காடு அது இங்க வேறு பல்லக்காடு போய் அதே கூட்டிட்டு போய் எங்க கொண்டு போய் எங்க ஐயோ ஆமாடி போகலையே அந்த கனவுல ஆனவழியா? அப்புறம் கொண்டு போய் 2 பேர்த்துக்கு விட்டு கைய வெள்ளி மூணு எடுக்கிறதுக்கு அந்த அப்படி கூட விட்டு தொலை வர போது நான் அப்படியே வச்சேன் கையோ இப்படி எல்லாம் கனவு கண்டையா? கனவுக்கு ஒரு சமயம் அங்க போனாக்கு நடக்குமே என்னவோ. நீ மேல போனா கனவு கண்டு இதெல்லாம் நெசத்துல நடக்குமா? உனக்கெல்லாம் கனவு வரலையா? எனக்கு கனவு இல்லை. எனக்கு குதிரையில போறதையா காம்போட்டுதான் கனவு வரலையா உனக்கு? குதிரையிலேயே போவோம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஆமா இப்படி எல்லாம் நான் கனவு கண்டனடி அக்கா. அப்படி என் அக்கா தங்கச்சிகள் பேசிக் கொண்டிருக்கு. அங்க மலையம் கூட்டியதாலே அங்க என்ன நடக்குதுன்னா யூசமையோ கூப்பிட்டீங்களா? மச்சான காணும். மச்சான் காணாடி பரவாயில்ல. அத்தையும் மாமனும் ரெடியா இருக்கிறாங்க அழைச்சிட்டு போறதுக்கு. அருக்காணி தங்காயி கூட இருக்கிறா. முத்தாயி பவளாயி இருவர் 2 பேர்களும் மணியங்குளத்திலே பிறந்த மக்கள் அல்லவா. ஆனா அத்தையுடைய மகனை கல்யாணம் பண்ணி போய் வாழ்றீங்க வடநாட்டுல. அத்தை மாமன் சமயம் உன்னை சொன்னா கூட ஒரு கோபத்துல அதையெல்லாம் பெருசா பண்ணிக்காம 2 பேரும் அடக்க ஒடுக்கமா. ஐயோ மச்சானிவே வேணும். நீ போய் அத்தமாம கிட்ட அடக்கொடக்குங்கிறீங்களே இது நியாயமா? அங்க போனா வருவாங்க கவியம் வருவாங்களா? ஆமா ஆமா ஆமா. வடநாடு போய் அடக்க ஒடுக்கமாக இருந்து அடுப்புல வச்ச புளி அடுப்போட வேகோணம் மேல வரும். அதை கொண்டு போட்டு அதுக்கு புளி கோவப்பட்டெல்லாம் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தேனா மணியங்குளத்துக்கே ஒரு கேவலமா போயிருக்கோம்மா. குளத்துக்கே கேவலமா போயிருக்கு. ஐயோ எப்படி சொல்றீங்க? மச்சான் இருந்தா நாங்க நினைச்ச மாதிரி எங்களை கூறி எழுதிக்கிட்டு போவாங்க. என்னமா அப்படி வந்து கூட்டிக்கிட்டு போக மாட்டாங்களாமா? நீ கூட தான் போகணுமா? இவங்க கல்யாணம் முடிச்சாங்க. அதான் முன்ன கிழவனும் கிளம்பி கம்மல் போத்தேன். ஏய் அதனால 2 பேரும் போய் நல்லா குளத்து பூவா மறந்து வாங்க. என்ன சொல்லு மணப்பேற்று 22 அப்போ பொண்ணை அழைத்து விட்டார்கள். அப்ப கும்பிடுகளானது வாங்கிட்டு அங்க இருந்தவரை கொட்டு கொட்டி கொண்டு ஏறிட்டானே சாமி என்ன விதமாக இன்னும் வந்தோம். இந்த நேரத்துல என் கண்ணம்மா சாமிகள் வடநாடு போன காரோட சாமிகள் வீரபாகு சாம்புகளை கூப்பிட்டு அந்த வடநாட்டை நம்ம மாலையை கொள்ளதானே தனியலுக்கு மாலை இருக்குதுல்ல அதைய தாண்டி உள்ள வரக்கூடாது.
மணப்பெண்ணுகள். ஆகையால அவர்களுக்கு தேவையான முறையெல்லாம் நடத்தி வச்சு ரெடியாக இருக்க வேண்டும் சொல்லி கட்டளை பிறப்பித்தார் பொன்னாம்பலசாமியும் கோடகடி சங்கரும். அதன் பிரகாரமே வீரபாக சாம்புகள் அரங்கத்தின் மாளிகைக்கு பக்கமாக அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த மணியன் குறிச்சி வந்து புறப்பட்டுத்தானே சாமி சாஞ்சாரோ வேலையிலே அம்மா வேலையிலே சங்கோ மங்கோ கொண்டி வராடி ஒட்டி வண்டியே அப்படி ஒட்டி வண்டியானது வருகின்ற பொழுது இது கண்ட சாம்பகன் ஓடி ஓடியாந்த கொஞ்சம் நிறுத்துங்க வண்டியை. வண்டியை நிறுத்துறாங்க. சாமி இறங்கி கீழே வாங்க வண்டி விட்டு இறங்க சாமி கும்பிடணுமா? சாமி கும்பிடுறது இல்லைங்க, கோயில் இருக்குதா? இறங்கி வாங்க சொல்றேன். எங்களுக்கு ஒண்ணுக்கெல்லாம் வரல. இதுதான் நம்ம வடநாட்டு மாளிகை. மாளிகையா? ஆமா ஆமா ஆமா. அடுக்காட்கொள்ள முடியாது மாளிகை மாளிகை நடக்காத ஊடு வந்தாச்சு. மாளிகைக்கு வடநாட்டு மாளிகைக்கு முன்பதாகத்தானே தனியருக்கு மாளிகை. ஆமா, இதுங்க தாண்டி உள்ள வாழ்க்கை இல்லையா? நாம இது போலயாதான் இருக்கணுமாமா? இங்கேயே வா. ஆமா, மச்சானும் இருந்தா பேச்சு இல்ல. நம்ம தனி இங்கேயே இருக்கோம். அப்படியே இருக்காரு. ஒரு சமயம் ஒரே நாம 2 பேர் என்னவே பண்றது. அத உள்ள போன தனியா கிணத்துக்கு மறைச்சிருப்பாங்க, போய் பாருங்க. ஏன்னா உன்னுடைய தருவந்த அமரக்கவனிச்சியை கூப்பிட்டு ஆனால் சாமி இதமாக்கு உத்தரவு அப்படிங்க சாமி இந்த தனியரக்கும் மாளிகை தாண்டி நங்கமதன் 22 பேரும் வடநாட்டு மாளிகைக்குள்ள வாரதுக்கு இல்லை உள்ளுக்குள்ள தேவையான பொருளா இருக்குதாமாங்க சாமி. இங்கேயே விட்டு போட்டு வர சொன்னாங்க ராசாவே. இதமாக்கு உத்தரவு அப்படி நான் என்ன பண்ணுவேன் சாமி என்று சொல்லி உன்னுடைய கவுண்டது அவரோட தகவலை சொன்னான் வீரபாக சாம்புகள். அப்ப அருக்கான தங்கசி ஒளி அவர்களும் அப்ப நங்கமதன் இடத்தில்தானே சாமி. ஆனால் நங்கைகளா இதுதான் உங்களுக்கு கட்டின மாளிகையாமா? உள்ள போய் பாருங்க. அடி முத்தாயி அம்மா பகலாய் மருமக்கமார்களே மக்கமா சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, இதுதான் உங்களுக்கு சொல்லி கட்டின மாளிகையாமா? எங்களுக்கு கட்டின மாளிகைக்கு அப்புறம் மச்சான் என்ன இருந்துருவாங்க? உள்ள போன தெரியும் வந்திருப்பாங்க. பத்துக்கே வேண்டாங்கிறாங்க. இலையோட்டை நாளைக்கு வேற அப்படி பரவ தெரிவிப்பாரு. என்ன மில்லுக்காரர் கீழே அப்படியான இந்த பாடுபடமெல்லாம் கொடுப்பாங்க. கல்யாணம் வச்சா அப்படியெல்லாம் கொடுக்கணுமா? நான் கொண்டு இவ்வளவு கொடுக்குறேன். அம்மளே இது இன்னைக்கு வந்து வேற பாடுபடம் அல்ல. அக்கவாரு போய் பாக்கலாம். ஒரே ரூம் ஒண்ணு பிறப்பில்ல நாம 2 பேரும் இருக்கிறது. உள்ள போய் பாரு. போட்டுருக்காமா கட்டலா போய் பார்த்தா தெரியும். ஆமா, இதை விட்டு வெளியே வந்தா ஏசி எல்லாம் வருது. அப்ப மணப்பெண் 2 பேர்களும் ஆனால்
கொண்டு வந்து எப்படி தனியா கொண்டு வந்து விடுவீங்களேன். ஆனா மச்சான் கூட இருந்தா தேனாரு மச்சான் இல்லாம நாங்க மட்டும் இருக்க என்ன பண்றதாமா? நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு தேவையான பொருள் இருக்குது பார்த்தீங்களா? ஆனா கொல்லர்கை ராட்டையும் குரங்காட்டு பஞ்சும் அச்சன்கை ராட்டையும் தனிக்காட்டு பஞ்சுகளாக இருக்குது இல்லையா? முண்டி ராட்டை இருக்குது, முறிஞ்சு விசக்கோள் இருக்குது. இதை வச்சு 100 குழையுங்க 100 கால வாழுங்கள். ஏன்னா சமாக்கு உத்தரவப்படி நாங்க என்ன பண்ணுவோம்? கல்யாணம் மூச்சு வருகின்ற பொழுது உங்க ஐயனும் அம்மாளும் மணியங்குறிச்சியில கல்யாணமானது மூச்சு எங்க தர்மனும் தாமரையும் விளையாடு வருகின்ற பொழுது உங்க ஐயங்கூட்டமானது உச்சிதமான சீரை கொடுத்து கேவலப்படுத்தினாங்களாமா. அதனாலதே அண்ணமார் சாமிகளப்ப வெச்ச பொய்ய திரும்ப வைக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. 100 குழையுங்க 100 கால வாழுங்கள். அக்கா என்னமோ பொள்ளங்கல் இருக்குது, வரங்காட்டு பஞ்சு இருக்குது, கச்சக்கல் இருக்குது, தனிக்காட்டு பஞ்சு இருக்குது, 100 கொலைங்கடி 100 கால வாழ்னா பஞ்சு நோக்கா வந்துடுவானுங்க. நம்ம அதுக்காக இது நம்ம நோக்க முடியாத. அது என்னமா காணா நீ பண்ணு. நான் என்ன பண்ணினேன்? நீரே கல்யாணம் நானே தெரிஞ்சேன். நீரே பெருசுக்கிற இங்க வந்து 100 சொல்றாங்க. என்னடி பண்றது? இதெல்லாம் ஏதாவது சீரா இருக்கு? ஒண்ணும் பண்றதுக்கு இல்லையே. இது ஏதாவது சீரா இருக்குமா? என்ன சொல்லிட்டு போறேன்? வந்து இன்னும் 100 காலத்துல நம்ம ஐயன் அம்மா செஞ்ச முயி அந்த முய்யை திருப்பி வச்சிருக்கிறாங்க. ஆமா, நீங்க உன்னை தச்சங்கிறத அடிக்காட்டு பஞ்சு உலங்கிறது ஒழிக்காட்டு பஞ்சு 100 இதை வச்சு நீங்க உழைங்கன்னு சொல்றாங்க. அது உனக்கு அதுக்கு தெரியலையா? ஒண்ணும் விளங்கலையே. நம் மாப்பிள்ளைகளே காணா. மாப்பிள்ளைகள வரமாட்டாங்க. உங்களுக்கு இதுதான் கதி. உங்களுக்கு இதே ரூபுதான், 2 பேருக்கு ஒரே ரூபுதான், தனியா வர கிடையாது. நாங்க 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால எங்களுக்கு தனியா ஒரே வீடு. ஆமா, மச்சான் கூட இருந்தா 2 தடுத்துருப்பாங்க 2 வாக்கிலே. ஆமா, அது இல்லையே போச்சு. ஐயோ அல்ல உனக்கு வள்ளியா வருவாங்க வார்த்தை காணல. அது மாதிரி தெரியல. அவையிலே வள்ளியா நடக்கிறத பாருடி. அப்ப முறையா திருமணம் தாமர திருமணம் செய்யும் தானே மருமக்கமார தாண்டி விடுகின்ற பொழுது மருமக்கமார் வந்தப்ப அத்தை கட்ட அழகிறாங்க, மாம கட்ட அழகிறாங்க.